அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு: நோன்பின் பயன்கள். அல்லாஹ் அல்-பக்ரா சூறால 183வது வசனத்தில் கூறியிருக்கிறான். நம்மளுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நோன்பு ஒரு கடமையாக கொடுத்தானோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கும் நோன்பு ஒரு கடமையாக கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம இரையச்சம் பெறுவதற்கு நம்ம அல்லாஹ்க்கு பயந்து நடக்கணும், அல்லாஹை நேசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், யார் ஈமான் கொண்டு 30 நோன்புகளையும் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். குர்ஆன். அல்லாஹ் ரமலான் மாதத்தில் தான் அந்த குர்ஆனை நமக்கு கொடுத்தான். அந்த குர்ஆனை அதிகமாக ஓதுறதுனால நம்மளுக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும். பொறுமை. பசி தாகத்தோடு நம்ம எவ்வளோ பொறுமையாக நோன்பு நோக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இனிமேல் செய்கிற மற்ற விஷயங்களையும் பொறுமையோடு இருக்கணும். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.